இப்போது மாவட்ட வாரியாக நாம் எந்தெந்த மாவட்டங்களில் எவ்வளவு தேர்ச்சியை பெற்றிருக்கிறார்கள் என்பதை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதில் முதலிடத்தில் திருப்பூர் மாவட்டத்தில் 97.45% மாணவ மாணவிகள் தேர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். இரண்டாவது இடத்தை சிவகங்கை மாவட்டம் பிடித்திருக்கிறது. சிவகங்கையில் 97.42% மாணவ மாணவிகள் தேர்ச்சி பெற்று இரண்டாம் இடத்தை பெற்றிருக்கிறார்கள். திருப்பூர் முதலிடம், சிவகங்கை இரண்டாம் இடம், ஈரோடு மூன்றாம் இடத்தை பெற்றிருக்கிறது. 97.42% மாணவ மாணவிகள் மூன்றாம் இடத்தை பெற்று அதிக அளவில் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். அரியலூர் மாவட்டத்தை பொறுத்தவரை 97.25% மாணவ மாணவிகள் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். முதல் 4 இடங்களிலுமே 97% தேர்ச்சி விகிதமானது மாணவ மாணவிகள் பெற்றிருக்கிறார்கள். அந்த 97 அதற்கு பின்னர் தான் 45, 42, 42 சிவகங்கையும் ஈரோடும் சரிசமமாக இரண்டாம் இடத்தையே பிடித்திருக்கின்றன. இரண்டுமே 97.42. மூன்றாம் இடத்தை அரியலூர் மாவட்டம் பெற்றிருக்கிறது. மூன்றாம் இடத்தை அரியலூர் மாவட்டமானது 97.25%. கோயமுத்தூர் மாவட்டம் 96.97% பெற்று நான்காம் இடத்தை பிடித்திருக்கிறது. சிவகங்கை 2 ஆகிய 2 மாவட்டங்களிலும் தேர்ச்சி விகிதமானது சரிசமமாக ஒரே சதவீத அளவில் இருக்கிறது. 97.42% மற்றும் 97.42% தான் சிவகங்கை, ஈரோடு ஆகிய 2 மாவட்டங்களிலும் தேர்ச்சி விகிதமானது இரண்டாம் இடத்தை பெற்றிருக்கிறது. திருப்பூர் மாவட்டம் முதல் இடத்தை பெற்று 97.45% தேர்ச்சி விகிதத்தை பெற்றிருக்கிறது. அரியலூர் மாவட்டம் மூன்றாம் இடத்தை பெற்றிருக்கிறது. 97.25%. கோயமுத்தூர் மாவட்டத்தை பொறுத்தவரை நான்காம் இடம் 96.97% இடத்தில் தேர்ச்சி பெற்று நான்காம் இடத்தை பெற்றிருக்கிறது.